அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோதிட மண்டலத்தோட முதல் நட்சத்திரம். தலைமை பண்புக்கு இவங்க தான் உதாரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி தான். நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவரா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்ககிட்ட இருக்கிற அந்த அசுர வேகம் எதனால வருது? ஏன் சில நேரங்கள்ல எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் காரியம் கைகூட மாட்டேங்குது? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அஸ்வினியோட 1, 2, 3, 4 பாதங்களுக்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசமான குணங்கள் என்னென்ன? வாங்க ரொம்ப ஆழமா, அதே சமயம் சுவாரஸ்யமா அலசி ஆராய்வோம். முதல்ல விஷயம் என்னன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். ராசியானது மேசம். அதாவது செவ்வாயுடைய வீடு. யோசிச்சு பாருங்க. ஞானகாரகன் கேதுவும் வீரகாரகன் செவ்வாயும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் அதிவேகம், இன்னொரு பக்கம் தீர்க்கமான அறிவு. உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலமே எதையும் உடனே ஆரம்பிக்கிறது தான். மற்றவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க களத்துல இறங்கி வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த வேகமே சில நேரங்கள்ல விவேகம் இல்லாம போயிருதோங்கிற பயம் இவங்களுக்குள்ளேயே எப்பவுமே இருக்கும். அது ஏன்? அதை தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சரி, இப்ப அஸ்வினியுடைய இந்த 4 பாதங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. அஸ்வினி 1ஆம் பாதம். இது செவ்வாயுடைய அம்சம். இவங்க செம்ம எனர்ஜியா இருப்பாங்க. இவங்களுக்கு கோபம் மூக்குக்கு மேல வரும். ஆனா ரொம்ப தைரியமானவங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன நிழல் பக்கம் என்னன்னா, பிடிவாதம். தான் நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வேகத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா இவங்க தான் லீடர். அஸ்வினி 2ஆம் பாதம். இது சுக்கிரனோட அம்சம். இவங்க கொஞ்சம் ரசனையானவங்க, அழகா இருக்கணும், வசதியா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற சின்ன சவால் என்னன்னா, சின்ன சின்ன சுகங்களுக்கு ஆசைப்பட்டு லட்சியத்துல இருந்து திசை மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க நினைச்சா கலைத்துறையிலேயோ அல்லது பிசினஸ்லயோ மிகப்பெரிய ஆளா வர முடியும். அந்த அளவிற்கு இவங்க கிட்ட திறமை இருந்தும் அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளரா வருவாங்க. அஸ்வினி 3ஆம் பாதம். இது புதனோட அம்சமுடையது. இவங்க கிட்ட அறிவுத்தன்மை அதிகமா இருக்கும். பேச்சுல கில்லாடியா இருப்பாங்க. எதையும் டக்குன்னு கணக்கு போட்டுருவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற நிழல் பக்கம் என்னன்னா, அளவுக்கு அதிகமா யோசிக்கிறது. யோசிச்சு யோசிச்சே விலைய தள்ளி போடுவாங்க. அந்த கன்ஃபியூஷனை மட்டும் தள்ளி வச்சா இவங்க தான் மிகப்பெரிய ஜீனியஸா இருப்பாங்க. அந்த அளவிற்கு கதை, கவிதை, ஞானம், ஜோதிடம், வாழ்க்கையுடைய மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பல பணிகள்லையும், கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள்லையும், அதே மாதிரி டெக்னிக்கல், ஐடி போன்ற துறைகள்லையுமே மிகப்பெரிய சாதனையாளராக இவங்க விளங்குவாங்க. அஸ்வினி 4ஆம் பாதம். இது சந்திரனுடைய அம்சம் உடையது. இவங்க ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. அதே சமயம் மனசு சீக்கிரமா புண்பட்டுடும். நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொன்னா கூட அதிகமான அன்பு வச்சிருக்கிறதுனால இவங்க ஈஸியா மனசு ஒடிஞ்சு போயிருவாங்க. இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சவால் என்னன்னா, அடிக்கடி மாறுற மனநிலை. மனம் ஒரு நிலையாக இருக்காது. இந்த மனநிலை மற்றும் எமோஷனலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணினா இவங்க தான் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்குவாங்க. ஏன் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க சில நேரங்கள்ல எடுத்த வேலையை முடிக்காம பாதியிலேயே விடுறாங்க? ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுல இருக்கிற ஆர்வம் அதை முடிக்கிறதுல இருக்கிறது கிடையாது. கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறதால இவங்களுக்கு சீக்கிரமா ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். அடுத்து என்ன அப்படிங்கிற தேடல் இவங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை முழுசா முடிக்காம அதுக்குள்ள நடுவுலயே வேற ஒரு விஷயத்துல இறங்கி 2யுமே போட்டு குழப்பிக்கிட்டு கடைசியில 2யுமே ஒரு ஃபினிஷ் பண்ணாம விட்டுறது தான் இவங்களுடைய மைனஸான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவங்க கிட்ட இருக்கிற மறைமுகமான அகங்காரம். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம மற்றவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்டா இவங்க தோற்கவே முடியாத ஒரு சக்தியா மாறிடுவாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னா, தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறது தான். முதல்ல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்க வேகம் தனித்துவமானது. அதை மற்றவங்களுக்காக குறைச்சிக்காதீங்க. உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்றதை விட்டுட்டாலே, ஆனா உங்களுக்குரிய வாழ்க்கை பாதைங்கிறது மிக தெளிவா பிரகாசமா உங்களுக்கு தெரியும். சரி, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நிதானம். அதுவே பிரதானம். ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி முடிக்க போறோம்னு ஒரு பிளான் பண்ணுங்க. 2வது, விநாயக பெருமான் வழிபாடு. கேதுவோட
தாக்கங்கள் குறைய பிள்ளையாரை விட சிறந்த தெய்வம் கிடையாது. மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானை வணங்கிக்கிட்டே வாங்க. அதனால உங்களுடைய கோபம் குறையும், தெளிவான மன சிந்தனை உருவாகும், அறிவு தெளிவடையும். குறிப்பா மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஏன்னா அஸ்வினிங்கிறது தேவ மருத்துவர்களாகிய அஸ்வினி தேவர்களுக்குரிய நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரங்கிறது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். நீங்க ஒரு சாதனையாளரா பிறந்திருக்கீங்க. உங்க வேகத்தை விவேகமா மாத்துங்க. உலகம் உங்க பின்னாடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க அஸ்வினியில எத்தனாவது பாதம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே பண்ணிருங்க. ஏன்னா அடுத்து வரப்போற பரணி நட்சத்திரத்தோட ரகசியங்கள் இன்னும் அதிரடியா இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.